வணக்கம். அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மாநிலத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதுகுறித்து சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் 2007-2008 ஆண்டு விவசாயிகள் உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதுவரை யாருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் நிதி வழங்கவில்லை. மேலும் கடந்த நிதியாண்டில் திருத்திய திட்ட மதிப்பீட்டில் துறை சார்ந்த நிதி குறைக்கப்பட்டதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த ஆண்டு நிதிநிலையை பொறுத்து இந்த திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்தார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் 25,000 உயர்த்தி வழங்கப்படும். வருமான உச்சவரம்பை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தும் என்றும் சாலை போக்குவரத்து கழகம் மூலம் 50 பேருந்துகள் புதியதாக இயக்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் மக்கள் நலனுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மாநிலத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவோம் என்றும் ஒவ்வொரு துறைக்கும் திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் பொன்விழா ஆண்டில் புதிய சட்டமன்றம் கொண்டுவர வேண்டும் என்பது அனைவரின் எண்ணம் என்பதால் அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு துரோகம் இழைக்கிறது என்று காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் பிரிவு சார்பில் சுதேசி மில் அருகில் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் பிரிவின் தலைவர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படும் சிறப்பு குறு நிதியை அரசு முறையாக செலவிடாததை கண்டித்து போராட்டம் நடந்து வருகிறது என்றும், சிறப்பு குறு நிதியில் அவர்களுக்கான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, விடுதி உள்ளிட்ட எந்த திட்டங்களையும் அரசு செயல்படுத்தவில்லை மற்றும் கடந்த 4 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட சிறப்பு கூறு நிதி 1708 கோடி ரூபாய் செலவு செய்யப்படவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு துரோகம் செய்து வருகிறது என்றார். மேலும் மத்திய அரசு நிதியை தடுப்பதாக கூறும் முதல்வர் மத்திய அரசை அணுகி ஏன் அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று வினவினார். சிறப்பு கூறு நிதியை முறையாக ஆதிதிராவிடர் நலனுக்காக பயன்படுத்தாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அரசை பணிய வைப்போம் என்று பேசினார். போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் டி ராமச்சந்திரன், மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வழக்கறிஞர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. புதுவை வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதி வழங்க வேண்டும், இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், காலியாக உள்ள நீதிபதி பணியிடங்களில் புதுவை வழக்கறிஞர்களை நியமிக்க நியமன விதியில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பலமுறை போராட்டம் நடத்தியும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் தொடர்ந்து 3 நாட்களுக்கு நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அதன்படி முதல் நாள் போராட்டமாக சங்க தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை 30ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 31ஆம் தேதி பேரணியாக சட்டமன்றம் நோக்கி சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். வழக்கறிஞர்களின் இந்த தொடர் போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. மாநில அரசின் செயலிழந்த தன்மையாலே புதுவையின் வளர்ச்சி குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசுகையில், தனிநபர் வருமானம் குறித்த திட்ட அறிக்கையை பரிசீலித்து மத்திய அரசு முடிவு எடுக்கும் என்றார். மேலும் உச்சநீதிமன்ற தடையால் சேது சமுத்திர திட்டம் காலதாமதம் ஆனாலும் இத்திட்டத்தை உறுதியாக விரைவில் மத்திய அரசு நிறைவேற்றும் என்றும் கூறினார். புதுவை மாநிலம் தற்போது கடன் சுமையில் தத்தளித்து வரும் நிலையில் வங்கிக் கடன் தராததால் வெளிச்சந்தையில் 500 கோடியும், நபார்டு, ஹாட்கோ போன்ற பல்வேறு அமைப்புகள் மூலமாக 239 கோடியும் பெற்றுக் கொள்ளுமாறு மத்திய அரசு கூறியும் புதுவை அரசு 65 கோடி தான் வாங்கியது என்றும், இதற்கு முழுக்க மாநில அரசுதான் பொறுப்பாகுமே தவிர மத்திய அரசு எவ்வாறு பொறுப்பாகும் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் 28 மாநிலங்களில் நிதி பற்றாக்குறை என்பது 3% குறைவு. ஆனால் புதுவை மாநிலம் 5% மேல் உள்ளது. ஆனால் உலக வங்கியிடம் கடன் வாங்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் தன் தவறை மறைத்துக் கொண்டு உண்மைக்கு புறம்பாக மத்திய அரசை குறை கூறி வருகிறது என்று கூறிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ரொட்டிப்பால் திட்டம், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் என அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும், தொழிற்சாலைகள் குறைந்து வேலை வாய்ப்புகள் குறைந்து வரும் நிலையில் பட்ஜெட் தொகை 2000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், பிறகு எப்படி மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றார். மேலும் புதுவை மாநில வரலாற்றில் பட்ஜெட்டில் மத்திய அரசை பற்றி எந்த அரசும் குறை கூறியது இல்லை.
ஆனால் முதல்வர் தனது ஆட்சியின் கோளாறை மறைக்க மத்திய அரசை குறை கூறி தப்பிக்க பார்க்கிறார் என்றும் கூறினார். தொடர்ந்து மாநில அரசின் செயலிழந்த தன்மையால் தான் வளர்ச்சி குறைந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று முதலிடத்தை பிடித்த அரியூர் அணிக்கு சுழற்கோப்பையை வழங்கினார். புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் 40வது மாநில அளவிலான கபடி போட்டி தட்டாஞ்சாவடியில் கடந்த 26ஆம் தேதி துவங்கி நடைபெற்றது. 70 ஆண்கள் அணியும் 8 மகளிர் அணியும் பங்கேற்று விளையாடிய போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆண்களுக்கான போட்டியில் முதலிடத்தை பிடித்த அரியூர் அணிக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசாக 17,000 ரூபாய் வழங்கினார். மற்றும் 2, 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் முனுசாமி, ரேவதி பர்குணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கபடி சங்க தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் பொதுச் செயலாளர் ஆரிசாமி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் பாதுகாப்பு குழுவினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை எதிரில் தண்டோரா போட்டு தெருமுனை பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஜிப்மரில் தொகுப்புதிய தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம், தனியாருக்கு தாரை வார்த்தல் கூடாது, காலி பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் போராட்டக் குழுவினர் மருத்துவமனை எதிரில் தலைவர் முருகன் தலைமையில் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் ஜிப்மரில் துவங்கி காமராஜர் சாலை, ராஜா திரையரங்கம், நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, சின்னமணி கூண்டு, பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று இந்திரா காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. போராட்டத்தில் குழு நிர்வாகிகள், ஜிப்மர் ஊழியர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிற்சங்க அமைப்பினர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பிஆர்டிசிக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும், தனியாரிடம் விடப்பட்டுள்ள மாணவர் பேருந்துகளை சாலை போக்குவரத்து கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும், சில்லறை பெட்ரோல் டீசல் பங்க் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பணிமனையிலிருந்து பேரணியாக புறப்பட்டனர். 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்ற பேரணியை பொதுச் செயலாளர் பிரேமதாசன் துவக்கி வைத்தார். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன துணைத் தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பேரணி மறைமலை அடிகள் சாலை, வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை, காமராஜர் சிலை, அஜந்தா சிக்னல் வழியாக ரங்கப்பிள்ளை வீதியில் நிறைவு பெற்றது. இதில் பாஜக தலைவர் தாமோதரன், அரசு ஊழியர் சங்க கௌரவ தலைவர் பாலமோகனன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற நகர தந்தை குபேர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள குபேரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், வாரிய தலைவர் மதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் உள்பட நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் நிர்வாகிகள் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை வருமான வரித்துறை சார்பில் ஸ்ரீ சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்ற வருமான வரி சிறப்பு முகாமில் ஏராளமானோர் வருமான வரி கணக்கின் படிவத்தை தாக்கல் செய்தனர். புதுவையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் மாத ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்கள் வருமான வரி கணக்கின் படிவத்தை தாக்கல் செய்ய 31/7/2013 அன்று கடைசி நாள் என்பதால் மத்திய அரசின் வருமான வரித்துறை அலுவலகம் திருவள்ளுவர் நகரில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா திருமண மண்டபத்தில் சிறப்பு முகாமினை நடத்தியது. இதில் அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், சிறு வியாபாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்று துறை இணை ஆணையர் கோசி முன்னிலையில் வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்தனர். முகாமில் நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. புதுவை அமைச்சக ஊழியர்கள் தொடர்ந்து 3வது நாளாக மௌன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு துறைகளின் பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. புதுவையில் காலியாக உள்ள 160க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர் பதவிகளை நிரப்பக் கோரி அமைச்சக ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தை கடந்த 25ஆம் தேதி முதல் நடத்தி வந்தனர். இப்பிரச்சினை குறித்து சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி சுமூக தீர்வு காணப்படும் என்று அறிவித்தும் இதுவரை ஆளுநர் ஒப்புதல் கிடைக்காததால் அமைச்சக ஊழியர்கள் 160க்கும் மேற்பட்டோர் தலைமை தபால் நிலையம் முன்பு தொடர்ந்து 3வது நாளாக மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக கண்காணிப்பாளர்களும் போராட்ட களத்தில் குதித்ததால் அரசு பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டன. புதுவை புனித அன்னம்மாள் திருத்தலத்தில் பெருவிழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுவை அரியங்குப்பம் கொருக்கமேடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித அன்னம்மாள் திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா
கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலியும் சிறு தேர்பவனியும் நடந்து வந்தது. தொடர்ந்து புனித அன்னம்மாள் பெருவிழா சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. பின்னர் பாகூர் பங்கு தந்தை இயேசு நரேன் மற்றும் அரியநகர் பங்கு தந்தை தாமஸ் தலைமையில் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் புனித அன்னம்மாள் ஆடம்பர தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று வழிபட்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தாமஸ் தலைமையில் கொருக்கமேடு இறை மக்கள், ஆலய நிர்வாகம் மற்றும் அன்பர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.